நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல், சேலம் மாவட்டத்தில் இருந்து. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது புனர்பூசம், அதாவது குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூசம். ஸோ புனர்பூசம் ஏஎல்பி லக்னத்தில் நட்சத்திரம் சென்றாலோ அல்லது ஏஎல்பி லக்னத்தில் இருந்து 10ஆம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரம் சென்றாலோ, அடுத்து சந்திரன் நின்ற இடம் புனர்பூசம் நட்சத்திரமாக வந்தாலோ, நான் சொல்லக்கூடிய தொழில்கள் ஆகட்டும் அனைத்துமே உங்களுக்கு பொருத்தமானவை. ஸோ ஏஎல்பி பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போது ஏஎல்பியிலேருந்து தொழில் ஸ்தானம், அதாவது தொழில் ஸ்தானாதிபதி ஆகட்டும் நட்சத்திராதிபதி ஆகட்டும் இருவருமே ஒரு நல்ல நிலையில் இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ புனர்பூசம் அந்த நட்சத்திரத்திற்குரிய தொழில்கள் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஆன்மீக ஆசிரியர்கள் ஆகட்டும், வங்கி மேலாளர் பணி, கணக்கு ஆசிரியர்கள் ஆகட்டும், அடுத்து ஆன்மீகம் அல்லது கோவில் தேவாலயங்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்கிறவங்க, அடுத்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வங்கி துறையிலேயே உயர் அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள். ஸோ கம்பெனியில் ஒரு முதலாளி தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த நட்சத்திரம் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் போச்சுன்னா, ஸோ உங்களுடைய வேலை செய்கிற கம்பெனியில் ஒரு டீம் லீடர் ஆகக்கூடியது கண்டிப்பாக இந்த ப்ரொமோஷன்கிற இடம் அப்படிங்கிறது சிறப்பாக அமைச்சு கொடுப்பார் குரு பகவான். ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்த புனர்பூசம் குருவாக வரனால பொழுதுபோக்கு ஆகட்டும், நடிகர்கள், ஸோ நடிகை நடிகர் பொழுதுபோக்கு, ஸோ இது சம்மந்தப்பட்ட காமெடி சம்மந்தப்பட்ட கலைத்துறையுமே இதில் அடங்குது. அடுத்து உணவகம் சம்மந்தப்பட்டது, ஹோட்டல் சம்மந்தப்பட்டதும் இதில் அடங்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த நட்சத்திரம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சென்றால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பரிகார ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும்னு சொல்லுவேன். ஸோ அது எங்கே இருக்குன்னா பழைய வாணியம்பாடியில் இருக்குது, அதித்தீஸ்வரர் ஆலயம். ஸோ இந்த ஆலயத்தில் என்ன விசேஷம்னா, இப்போ புனர்பூசம் நட்சத்திரத்தில் நீங்கள் மளிகை பொருட்கள் வாங்கினீங்கன்னா விருத்தி உண்டாகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இல்லை நிலமோ வீடோ ஏதோ ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி புனர்பூசம் நட்சத்திரம் அன்று இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் எந்த ஒரு வகையான பிரச்சனைகள் இல்லாமல் தடைகள் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது வெற்றிகரமாக நடந்து முடியும். அதே சமயம் 2 மடங்கு நல்ல சுப பலன்களை தரக்கூடியது இந்த ஆலயம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய தினமும் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை தோறும் வணங்கினா போதும். வியாழக்கிழமை தோறும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க. அதே சமயம் இல்லாதவங்களுக்கு கடலை தானமாக கொடுங்க. அல்லது வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் ஆராதனை செய்வாங்க. ஸோ அந்த செய்யக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு 108 கடலையோ கடலை மாலையோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தட்சிணாமூர்த்திக்கு கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுப்பார்னு சொல்லலாம். ஸோ ஏஎல்பி மூலம் நான் ஜோதிடம் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலோ இல்லை நேரில் என்னை சந்தித்து ஜாதகம் பார்க்க விரும்பினாலோ தகுந்த கட்டணம் செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக என்கிட்ட ஜாதகம் பார்க்கலாம். ஸோ ஏஎல்பி மூலம் தொழில் அப்படிங்கிறது நம்மளால் தெள்ள தெளிவாக இந்த தொழில் நீங்கள் செய்யுங்க நல்லாயிருக்கும், இந்த கடவுளை கும்பிடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் வாழ்வில் அப்படிங்கிறத சொல்லிட முடியும். ஸோ ஒரு ஜாதகர் இதே போல் என்கிட்ட வந்திருந்தார் தொழில் விஷயத்துக்காக. அவர் ஜாதகத்துக்கு ஆப்போசிட்டாக 10ஆம் ஸ்தானத்துக்கு ஆப்போசிட்டாக ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருந்தார். ஐயா இந்த தொழில் விட்டுருங்க தயவு செஞ்சு, இதனால் உங்களுக்கு லாபமே இல்லை,
ஸோ நான் சொல்கிற மாதிரி இந்த வகையான தொழில் அமைச்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து லாபம் உண்டு, நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது போல் உங்களுடைய ஜாதகத்திலையும் தொழில் ஸ்தானத்தில் எந்த நட்சத்திரம் போகுது, நல்லா இருக்கா, அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருக்கா அப்படிங்கிற விஷயங்களையும் பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக முடிவு செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.